லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சு கருத்து. ஹமாஸ் அதிகாரத்தை கைவிட வேண்டும் எழுந்த எச்சரிக்கை. அமெரிக்காவின் ஆபத்தான வார குண்டுவெடிப்பு வெளியான தகவல். அமெரிக்காவுடன் கையெழுத்திடவுள்ள அரியமண் தாது ஒப்பந்தம் உக்ரைன் தெரிவிப்பு. தீப்பிடித்த ரஷ்ய கப்பல், பலர் படுகாயம். சரிவை நோக்கி செல்லும் அமெரிக்காவின் நிதி வலிமை. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசாவின் செய்தி தொடர்பாளர் முன்தர் அல்-கஜேக் ஹமாஸ் அதிகாரத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அந்த பகுதியில் அதன் ஆட்சி பாலஸ்தீன நோக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறியதாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. வடக்கு காசாவில் நேற்று ஹமாஸ் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பிய மக்கள் குழுக்கள் பேரணியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து அல்-கஜேக் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஹமாஸின் உள்நாட்டு போட்டியாளரான செய்தி தொடர்பாளர் குழந்தைகளின் இரத்த களரியை முடிவுக்கு கொண்டு வருவது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று கூறி மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து பொது நலனுக்காக பதவி விலகுமாறு அந்த குழுவை வலியுறுத்தினார். இஸ்ரேலின் போர் முடிந்த பிறகு காசாவின் கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் முன்பு கூறியது. மேலும் திட்டத்தின் முதல் கட்டத்தின் போது பிரதேசத்தை நிர்வகிக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுவை அழைக்கும் எகிப்திய தலைமையிலான என்க்ளேவ் மறுகட்டமைப்பு திட்டத்தை வரவேற்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசா மற்றும் லெபனான் மீதான இஸ்ரேலின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்கள் குறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி மற்றும் ஈராக் வெளியுறவு அமைச்சர் புவாட் கோஷேன் ஆகியோர் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர். கடந்த திங்களன்று நடந்த தொலைபேசி உரையாடலில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து அவர்கள் விவாதித்ததாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் காசாவின் இனப்படுகொலை, லெபனானுக்கு எதிரான அடிக்கடி ஆக்கிரமிப்புகள் மற்றும் அப்பாவி பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொள்வதை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கண்டித்துள்ளார். மேலும் அவை ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தங்களை அப்பட்டமாக மீறுவதாகவும் அமெரிக்காவின் பச்சை கொடியுடன் செயற்படுகின்றன என்றும் கூறினார். குற்றங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை நிறுத்தவும் முழு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் பாதுகாப்பு இன்மை பரவுவதை தடுக்கவும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு சர்வதேச சமூகம், குறிப்பாக பிராந்திய மற்றும் முஸ்லிம் நாடுகளுக்கு அராஜி அழைப்பு விடுத்தார். ஆக்கிரமிப்பு செயல்களை மேற்கொள்ள ராணுவ தளங்கள் மற்றும் பிராந்திய நாடுகளின் வான்வழியை துஷ்பிரயோகம் செய்வதற்கு அமெரிக்காவை அவர் கண்டித்தார். இறையாண்மையை பாதுகாக்கவும் வெளிநாட்டு ராணுவ படைகள் தங்கள் பிரதேசங்களை வசதிகளையும் பயன்படுத்தி நாடுகளின் பாதுகாப்பை ஆபத்தில் ஆழ்த்துவதை தடுக்கவும் அனைத்து நாடுகளும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஏமனில் அமெரிக்க குண்டுவீச்சு தாக்குதல் நடந்த ஒரு வாரத்தில் 4 குழந்தைகள் உட்பட குறைந்தது 25 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஏமன் தரவு திட்டம் கண்டறிந்துள்ளது. இது ஜனவரி 2022 சவுதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வான்வழி போரின் கடைசி மாதங்களுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய மற்றும் ஆபத்தான வார குண்டுவெடிப்பு ஆகும். 7 நாட்களில் நடத்தப்பட்ட 38 வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 28 பொதுமக்கள் காயமடைந்ததாக சுயாதீன தரவு சேகரிப்பு திட்டம் தெரிவித்துள்ளது. மார்ச் 16 அன்று கக்ஷா அல் சப்ரா மாவட்டத்தில் உள்ள சாடாவில் நடந்த தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 10 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 2 குழந்தைகள் உட்பட மேலும் 11 பொதுமக்கள் காயமடைந்தனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி 2024 முதல் இந்த ஆண்டு ஜனவரி வரையிலான 12 மாத அமெரிக்க இங்கிலாந்து தாக்குதலை விட புதிய அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் முதல் வாரத்தில் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டதாக அந்த குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாடுகள் காரணமாக காசா நகர மக்கள் தங்கள் பிரதான குப்பை கிடங்கை அணுக முடியாததால் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள பகுதிகளுக்கு அருகிலுள்ள சிறிய குப்பை கிடங்குகளில் கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று நகராட்சி செய்தித்தாள் தொடர்பாளர் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். இந்த தற்காலிக குப்பை கிடங்குகளில் 1,75,000 டன்களுக்கும் அதிகமான கழிவுகள் குவிந்துள்ளன. இதனால் அருகிலுள்ள குடியிருப்பாளர்களுக்கு சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளது என்று அந்த அதிகாரி தெரிவித்தார். மக்கள் தங்குமிடங்களில் இருந்து விலகி கழிவுகளை மிகவும் பொருத்தமான குப்பை கிடங்குகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய இயந்திரங்களை அறிமுகப்படுத்த அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். முந்தைய கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கனிம ஒப்பந்தத்தின் புதிய பதிப்பை வாஷிங்டன் கியேவுக்கு முன்மொழிந்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு ஒப்பந்தத்திற்கு பிறகு ஒரு முழுமையான ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டு வருகின்றது. இப்போது அமெரிக்கா எங்களுக்கு ஒரு பெரிய ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளது என்று அவர் கூறினார். அமெரிக்க திட்டத்தை பெரிய முழுமையான ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்க தரப்பின் தொலைநோக்கு என்று விவரித்த ஜெலன்ஸ்கி விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றார்.
ஒப்பந்தத்தின் புதிய பதிப்பில் உக்ரைனின் அணுமின் நிலையங்கள் அமெரிக்காவின் ஈடுபாடு இல்லை என்று அவர் கூறினார். இது கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரைத்தது. மார்ச் 20 அன்று உக்ரைனுடன் ஒரு அரிய மண்தாது ஒப்பந்தம் மிக விரைவில் கையெழுத்திடப்படும் என்று ட்ரம்ப் கூறினார். உக்ரைனின் கனிம வைப்புகளை வாஷிங்டன் அணுக அனுமதிக்க பிப்ரவரி மாத இறுதியில் வாஷிங்டனில் கையெழுத்திட திட்டமிடப்பட்டிருந்த ஆரம்ப ஒப்பந்தம் வெள்ளை மாளிகையில் இரு தலைவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சூடான விவாதத்தை தொடர்ந்து நிறுத்தப்பட்டது. இதற்கிடையில் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உக்ரைனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான சமீபத்திய பேச்சுவார்த்தைகளில் பிராந்திய பிரச்சினைகள் ஒரு பகுதியாக இல்லை என்று ஜெலன்ஸ்கி கூறினார். எந்த பிராந்திய பிரச்சனையும் இல்லை, எனவே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது முக்கியமல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் இன்று ரஷ்ய கப்பல் தீப்பிடித்ததில் 6 பேர் காயமடைந்ததாக ஜோன்காப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தென்கொரிய கடலோர காவல்படையின் ரோந்து படகு ரஷ்யாவில் பதிவு செய்யப்பட்டு 7534 டன் எடையுள்ள குளிர்சாதன கெரியர் உள்ளூர் நேரப்படி காலை 7:14 மணியளவில் தென்கிழக்கு துறைமுக நகரமான பூசானுக்கு வெளியே உள்ள நீரில் தீப்பிடிப்பதை கண்டது. தீயை அணைக்கவும் மீட்பு குழுவினரை சம்பவ இடத்தில் மீட்கவும் கடலோர காவல்படை ரோந்து படகுகள் மற்றும் விமானங்களை அனுப்பியது. கப்பலில் இருந்த 23 பணியாளர்களில் 6 பேர் காயமடைந்தது உறுதி செய்யப்பட்டது. கடுமையான தீக்காயங்களுடன் 2 ஹெலிகாப்டர் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர். அதே நேரத்தில் சிறிய காயங்களுடன் 4 பேர் கப்பல் மூலம் மாற்றப்பட்டனர். சுமார் 40 நிமிடங்களுக்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. விபத்துக்கான சரியான காரணம் குறித்து கடலோர காவல்படை விசாரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் நிதி வலிமை தொடர்ச்சியான பல ஆண்டு சரிவை நோக்கி செல்கிறது என்று கடன் மதிப்பீட்டு குழுவான மூடிஸை மேற்கோள் காட்டி பைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக வரிகள் வளர்ந்து வரும் கடன் குவியல் மற்றும் அதிக வட்டி விகிதங்களை சமாளிக்கும் நாட்டின் திறனை தடுக்கக்கூடும் என்று மதிப்பீட்டு நிறுவனம் செவ்வாயன்று தெரிவித்துள்ளது. வரி குறைப்புக்கான திட்டங்களுடன் சேர்ந்து வரிகள் அரசாங்கம் வருவாய்க்கு நல்லதை விட அதிக தீங்கு விளைவிக்கும் என்று நிறுவனத்தின் ஆய்வாளர்கள் எச்சரித்தனர். உண்மையில் மிகவும் சாதகமான பொருளாதார மற்றும் நிதி சூழ்நிலைகளில் கூட நிதி பலவீனம் நீடிக்கும் என்று அவர் கூறினார். நிதி நிலைத்த தன்மையை நோக்கி அமெரிக்காவை எவ்வாறு வழிநடத்துவது என்பது குறித்து சூடான கேபிட்டல் கில் விவாதங்களுக்கு மத்தியில் மூடியின் எச்சரிக்கை வந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து சீனா நோக்கி பயணித்த விமானம் ஒன்றின் விமானி தமது கடவுச்சீட்டை மறுத்து சென்றதால் குறித்த விமானம் மாற்றி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிலிருந்து 257 பயணிகள் மற்றும் 13 பணியாளர்களுடன் சீனாவிற்கு பயணித்த விமானமே இவ்வாறு மாற்றி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விமானம் சுமார் 2 மணி நேரம் தாமதமடைந்தமையின் காரணமாக அது சான் பிரான்சிஸ்கோ நோக்கி மாற்றி அனுப்பப்பட்டதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த விமானத்தின் நிறுவனம் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனால் பாதிப்படைந்த தரப்பினரிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. விமானி தமது கடவுச்சீட்டை மறந்து சென்றமையினால் மற்றொரு விமானி பணிக்கு அமர்த்தப்பட்டதாகவும் அதனால் விமானம் தாமதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.